ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் மைதாவை சலிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு 1/2 ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாவை தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டிக்கியாக பிசைஞ்சிட்டு அதில் 6லேருந்து 7 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்காக ஒரு கடாயில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 கப் வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகிற வரை கலக்கி விடணும். பாகு கொதிச்சு கெட்டியானதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 ஹார்ஸ் கழித்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கி மாவு சைஸுக்கு நம்மளோட ஸ்டஃபிங்ஸும் எடுத்து மாவுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்ஸை வச்சு பால்ஸ் ஆக்கிடணும். இப்போ இந்த மாவை ஒரு பட்டர் ஷீட்லேயோ இலையிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நெய் தடவையோ நல்லா தட்டிடணும். நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒப்புட்டை நம்மளோட தோசை தவாவில் போட்டு நெய் தடவி சுட்டா நம்மளோட ஒப்புட் ரெடி. சர்வ் பண்ணும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.